வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் ட்ரெடிஷ்னல் லைஃப். இன்றைக்கி நம்ம கணையம் அதில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கணையத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கணையம் வீக்கம் ஏற்படலாம், கட்டிகள் ஏற்படலாம், அழற்சி ஏற்படலாம், இன்னும் சொல்லப்போனால் கணையத்தில் கற்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். சரி, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி கணையத்தில் கற்கள் இருக்குது, இன்னும் ஒரு சிலர் கணையத்தில் கட்டி இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் கணையத்தில் கட்டிகள் இருந்தாலும் சரி தான், வீக்கம் இருந்தது அப்படின்னாலும் சரி தான், அழற்சி இருந்தது அப்படின்னாலும் சரி தான், கற்கள் தவிர்த்து இந்த 3 பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி இயற்கை முறையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கணையம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்கள் இன்சுலினை நமக்கு சுரக்கு. உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பணிகள் அப்படின்னு சொல்லி உண்டு. இதில் கணையத்தினுடைய பணிகள் இது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இப்போது கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினுடைய சுரப்பு அது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் அது பயன்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைப் 2 நீரிழிவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அது சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய சுரப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டைப் 1 நீரிழிவு பிரச்சனை இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இது எதுக்கு என்னுடைய பணிகள், முக்கியமான பணிகள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கு. அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை செரிமானம் பண்ணுவதில் ஒரு மிக முக்கிய பங்கு பித்த நீருக்கும் உண்டு, நமக்கு கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கணைய நீருக்கும் உண்டு. பெரும்பாலும் நம்ம இந்த பித்தப்பையில் கற்கள் இருக்குது, சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கணையத்தில் கற்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ரேராக தான் ஒரு சிலர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ உங்களுக்கு பித்தப்பையில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு கணையத்திலையும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு சிறிய அளவில் இருக்குது, ஒரு 2 mmல இருக்குது, ஒரு 5 mmல இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை, கணையத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பித்தப்பையில் 12 mm இருக்குது, இல்லை உங்களுக்கு 14 mm இருக்குது, அதோட சைஸ், அந்த கற்களுடைய சைஸ் அந்த அளவு இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த பித்தப்பையில் உங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டுரும், பித்த நீர் சுரப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தடைபடும். ஒருவேளை கற்கள் சிறிய அளவில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பித்தப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த பித்த நீர் அப்படியே உங்களுக்கு அந்த கணைய குழாய் வழியாக போய் அந்த கணையத்தில் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதன் காரணமாக கூட உங்களுக்கு அந்த கணையத்தில் கற்கள் வரலாம், வீக்கங்கள் உங்களுக்கு ஏற்படலாம், அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக மது அருந்தலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். அளவுக்கு அதிகமாக தினமும் ரொம்ப அதிகமாக அவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு, கெட்ட கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனை வரும். இன்னும் அதிகமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, இன்னும் கூடுதலாக சொல்லப்போனோம் அப்படின்னா, மைதா நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது, வெள்ளை சர்க்கரை ரொம்ப அதிகமாக நம்ம உணவில் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். சரி, இந்த மாதிரி கணையத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூல் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அவங்க வெளியிடக்கூடிய அந்த மலம் அதிகப்படியான வாடை ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு எண்ணெய் தன்மையோடு வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப எண்ணெயோடு சேர்ந்து அந்த மலம் வெளியேற்றப்பட்டுச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதிகப்படியான துர்நாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா இது ஆரம்ப நிலையிலே நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நான் எப்போதும் சொல்கிறது தான், காரணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மளால் சரி பண்ண முடியும். இப்போ கணையத்தில் உங்களுக்கு வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அது நீங்கள் ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதை நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கணையத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே குறைக்கப்பட்டோம். ஸோ அதனால் நம்ம இதை ஆரம்ப நிலையை சரி பண்ணிடணும். என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கணும். என்னென்ன காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முக்கியமாக கீரைகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் தவிர்க்க முடியும். சரி, ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி வீக்கம் ஏற்பட்டுருச்சு, அலர்ச்சி ஏற்பட்டுருச்சு, இதை நான் எப்படி மருந்து எடுத்து நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கருஞ்சீரகம். இது வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு ரொம்பவே இருக்குது. அது உங்களுக்கு கருப்பையில் கட்டியாக இருந்தது அப்படின்னாலும் சரி தான், அப்படி இல்லை உங்களுக்கு கணையத்தில் கட்டி இருக்குது, இல்லை கல்லீரலில் கொழுப்பு கட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும், கல்லீரலில் உங்களுக்கு கொழுப்பு தேங்கி இருக்குது அப்படின்னாலும் அதை கரைத்து வெளியேற்றுவதற்கும், அப்படி இல்லை உடலில் உங்களுக்கு எங்கேயாவது கொழுப்பு கட்டிகள் இருக்குது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதற்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இந்த கருஞ்சீரகம் இருக்கும். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒருவேளை அப்படி கிடைக்கல, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய நன்மைகளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள், வீக்கம் அதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் நீங்கள் எடுத்துக்கோங்க.
இதில் நம்ம இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் இதை சேர்த்துக்கலாம். நான் சாம்பிள் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு 2 ஸ்பூன் மட்டும் எடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு டவுட் வரும், கண்டிப்பாக இந்த மாதிரி இரும்பு சட்டியில் தான் நம்ம வறுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் தான் வறுக்கணும். நல்லா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இரும்பு பாத்திரத்தில் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கிற இரும்பு பாத்திரத்தில் பண்ணாதீங்க. வறுபட்டுருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த சத்தம் கேட்க பாருங்கள். எள்ளு நமக்கு எப்படி வெடிக்கும், எள்ளு ரொம்ப அதிகமாக படம்னு வெடிக்கும். உனக்கு அந்த மாதிரி இல்லாமல் வெடித்து உங்களுக்கு வரும். அந்த வெடிக்கிறது கொஞ்சம் நின்றுச்சுனாலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி இதை ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அம்மியில் நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் மிக்சியில் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அம்மியில் நல்லா நீங்கள் இதை நுணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம். பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 200 ml அளவுக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. அதாவது உப்பு சேர்க்காத மோர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்க்க போகிறது இந்த கரிஞ்சீரக பொடி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கரிஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது ஒரு 2 சிட்டிகை மட்டும் நம்ம பெருங்காய பொடி இது நம்ம சேர்த்துக்கலாம். இவ்வளோ சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதும். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தினமும் காலையில் ஒரு 11 மணிக்கு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதாவது காலை உணவுலாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் காஃபி டீ கண்டிப்பாக நீங்கள் குடிக்கவே கூடாது. அதை தவிர்த்துட்டு இதை நீங்கள் தினமும் ஒரு 11 மணிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, ஒரு 7 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மாற்றம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டூல் உங்களுக்கு வெளியாகும் போது அது செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்போட வரும்னு சொல்லிவிட்டு, அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறத கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கணையத்தில் உள்ள அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதில் கட்டிகள் இருந்ததுனாலும் உங்களுக்கு சரியாகும், வீக்கங்கள் இருந்ததுனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். இது கூட எந்தவித காரணத்தை கொண்டும் நீங்கள் உப்பு அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருப்பீங்க, ஒர்க்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் குடிக்க முடியல அப்படின்னா கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த டைம் குடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த மெத்தட் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 250 ml நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி இது நம்ம சேர்த்துக்கலாம். சமையல் பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம இது கூட சேர்க்க போகிறது மிளகு. நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்து வெறுமனே ஒரு பாத்திரத்தில் லேசாக வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு, அதாவது ஒரு 1 கிராமுக்கும் குறைவான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இது கூட சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி. இது பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதாவது 250 ml 200 ml நமக்கு குறையணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா நமக்கு கொதித்து இந்த மாதிரி குறைஞ்சிட்டு இதை நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம், வடி கட்டாமல் கூட நீங்கள் அப்படியும் குடிக்கலாம்.
ஒரு மிதமான சூடு இருக்கும்போது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிக்கோங்க. அதாவது இரவு உணவு ஒரு 7லேருந்து 7:30 அந்த 7:30 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நைட் ஒரு 9 மணிக்கு நீங்கள் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மணி 11 மணி அந்த டைமில் நீங்கள் தூங்கிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீக்கம் இருக்குது அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு கட்டிகள் இருக்குது அப்படின்னாலோ அதுவும் உங்களுக்கு சரியாகும். அடுத்த பதிவில் இந்த மாதிரி கணையத்தில் இருக்கக்கூடிய கற்கள் அதை எப்படி நம்ம கரைத்து வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த 2 மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது காலையில் குடிச்சிங்க அப்படின்னா அது நைட் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் வந்து எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 100% அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி மருந்துகள் நீங்கள் எடுக்கும்போது மது அருந்துதல் வந்து நீங்கள் தடை பண்ணணும். 2வது நான் சொன்ன மாதிரி அந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை அறவே தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படி ஆகிட்டேன் கிறுக்கு மாதிரி எத்தனை கட்டு போகுது இன்னைக்கு. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவில் நரைமுடியை வந்து நம்ம எப்படி நிரந்தரமாக கருமையாக்கலாம், வேரில் இருந்தே நம்ம எப்படி கருமையாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலாக இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, முடி வந்து வளரவே மாட்டேங்க அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீளமான முடி நம்ம என்ன மாதிரி ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் அதெல்லாம் நம்ம போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.